நான் நாரதரா? டீ கப்பு காணா. நீங்க யாரு? நான் தான் நாரதர். ஒருத்தர் நாரதர்னு கட்டை அடிச்சுக்கிட்டு, அவரு டூப்ளிகேட் நாரதர். ஓஹோ, அப்ப நீங்க? நான் தான் ஒரிஜினல் நாரதர். புராணம் உங்களுக்கு எத்தனை தெரியும்? 19 புராணம் தெரியும். அப்ப நீங்க தான் ஒரிஜினல். ஏன்னா அவருக்கு 18 தான் தெரியும்னாரு. அது என்ன கையில டீ கப்பா? சப்தத்தால கட்டை. ஓ, சப்தத்தால கட்டை. தலையில வரும்போது எதுவும் மோதிக்கிட்டீங்களா? நான் தலையில முளைச்ச நாரதர். ஓ, அப்ப நீங்க தலையில முளைச்சவர். அவர் தான் சொல்றேன் டூப்ளிகேட் நாரதர். ஓஹோ, சரி சரி. நம்ப மாட்டேங்கிறாங்களா? ஏன் சாமி, நீங்க நாரதர்? ஆமா. உங்களுக்கு முதல் இரவா? முதலிரவு முடிஞ்சிருச்சு, இப்ப மறு இரவு. இல்ல, கையில பூவெல்லாம் கட்டி இருக்கீங்களே. கையில பூ கட்டினா அது முதலிரவு இல்லை. வேற? முதலிரவுனா அவுத்து வீசுறேன் எல்லாத்தையும். ஓஹோ, பூவெல்லாம் அவுத்து எல்லாத்தையுமே அவுத்துறாங்க முதலிரவு. ஓ, வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? ஏதோ யோசனை பண்ற, கேட்கணும்னு மனசு போட்டு பதைக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆயிடுச்சா? 52 பொண்டாட்டி. 52 பண்ணக்குது. 60 புள்ள. அப்படியாப்பா? என்ன அவரும் அதே தான் 60 புள்ளன்னாரு, 52னாரு. அவரு லோக்கல் நாரதரு. ஓ, மெயின். சரி, வரட்டும், பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம், பார்ப்போம். நீ மாறா, நான் ஆறா. பராவத்தை வந்து ஒண்டி ஜீவத்தில் இருந்து ஒண்டி கத்திரி அதுவும் அதத்தில் விந்து விந்தில அப்பு வாய்வு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மல்லி கடுகு என்று சொல்லி எல்லாத்தையும் அரைச்சி. சாமி, தேவை எதுவும் வீட்டுல தேவை வச்சிருக்கீங்களா? சாமி, தேவை எதுவும் வச்சிருக்கீங்களா வீட்டுல? நாம் தேவையினால தானே இங்க வந்திருக்கோம். இல்ல, ஏதோ அரைச்சு மசாலா. ஐயா, சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சு மிளகாய் போட்டு அரைச்சா அது மிளகாத்தூள். ஓஹோ, புளி குழம்பு, ரசம், பூண்டு ரசம், நச்சு. சரி, வரட்டும், நேரம் வாங்க வாங்க, லோக்கல் நாரதரே வாங்க, ஒரிஜினல் நாரதர். தெரியுமா உனக்கு? தெரியுமா இந்த படம் எடுத்து புரியுமா? வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அது இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? பரமசிவன் கழுத்தில் ஒரு பாம்பு இருந்தது, அது படம் எடுத்தது. கருடா சௌக்கியமா? அடிகாலி கருப்பு ஒத்த பணம் மாடான் குண்டி சட்டியில ஊற ஒட்ட குண்டி கருப்பா, மானத்துல பறந்து வரமண்ட கருப்பா, ஆகாச காளி அதிரடிக்காளி சக்கம்மா வாக்கு சொல்லு ஜாதகப்படி வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்கா. தம்பி நாரதர் அப்பா சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. சீசன் முடிஞ்சு 2 பேரும் அங்கேதான் போறீங்களா? நாராயணா நாராயணமகே நமோ நாராயணமகே. 5 கரத்தனை ஆணிய பத்திரை முட்டி படுத்தனே. நீ யாரு? மரியாதை தேவை. நீ யாரப்பா? மரியாதை தேவை.
என்ன மரியாதை தேவை? மரியாதையே பேசணும் முதல்ல. என்ன ஏமாறி நான் பிரச்சனைக்கு வரல. இருப்பா. நான் பாட்டுல செவனேன்னு வண்டியில வரேன். என்ன நீங்க தான் பிரச்சனை பண்ணது. சரி இருப்பா. ஏமாறி வந்திருக்கீங்க. நீ யாரு? நான் தான் நாரதர். நான் தான் நாரதர். ஏய், நான் தான் உண்மையான நாரதர். அண்ணே, நாரதர் யாருண்ணே? அப்புறம் திரும்பியாச்சு அங்கிட்டு. அப்ப நான் யாரு? அது யாருக்கு தெரியும்? யோ, உன் பேர் என்ன? நாரதர். உங்க அப்பா பேரு? பிரம்மா. உங்க அம்மா பேரு? சரஸ்வதி. சரஸ்வதி. பாட்டன் பேரு? சுப்புராம. பாட்டன் பேரு கேட்ட சுப்புராமுங்கிற. ஏங்க அப்புறம் பாட்டன் பேர் தான் சொல்றான். பாட்டன் பேர் பெருமாள் அல்லவா? அப்புறம் மறு பேரு தான் பெருமாள் அவருக்கு. யார் சொன்னது? அந்த பேசிக்கிட்டாங்க. உங்க பாட்டு பேர் என்ன? பாட்டி பேர் காளியம்மா. இப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சே உண்மை நேசம்னா. யாரு உண்மையான நாரதர் இருந்தா மகாலட்சுமி சொல்லணும். ஐயா நாரதர் நான் தான். நீங்க பிரச்சனை பண்ணணும்னு நீங்க பிரச்சனை பண்ணீங்க. ஆமா. அப்புறம் நீங்க யாரு, அது யாரு, உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, பாட்டு யாரு, பாட்டு யாருங்க கூடாது. ஆமா, அப்ப நாரதர்னா உண்மையான நாரதர்னா எல்லாரும் சொல்லணுமாடா? ஏங்க அப்ப நீங்க தெரிஞ்சா அப்ப நீங்க சொல்ல வேண்டியது. அதை என்கிட்ட கேக்குறியா? சரி, இப்ப நானே பேசுறேன். பேசுவோம். எங்க ரெண்டு பேரும் பேசி பாப்போம். அப்ப யார் உண்மையான நாரதர்? யாரு உண்மையான நாரதர்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். சரி, அத்தியில கரணம் பத்தியில மனம் புத்தியில என்ற மத்தியிலே ஆழத்தில இருந்த ஞானத்தில வர காலத்தில என கூலத்தில பிறந்திருக்க. காலத்திலே என் பாலத்திலே 2 பேர் வாங்கி குடிக்கையில இந்த மூலத்திலே சொல்லியிருக்காங்க. மூலத்திலே வந்த பிரமனாகப்பட்டவன் முடிச்சிலே ஓடுகின்றான், அடிச்சிலே ஓடுகின்றான், அடியிலே வருகின்றான், ஆபத்தை என்றால் வருவான், அருவோன் 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 என்று வருவான் என்று சொல்லி வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிறு லீவு என்று சொன்னால் வாத்தியார் சாகனம் என்று வேண்டுவான் வேண்டுவான் மாணவன் வேண்டுவான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதான் நாரதர் பேசுறா. அக்கறை விளக்கணம் மத்தளம் விக்கட்டம் கணிதம் வணிகம் வேதம் வேதம் என்ன இடையில பேசுற? நான் தான் பேசுறேன். நீ தான் பேசுறியா? துதி என்னையா இடையில பேசுற? நான் தான் பேசுறேன். ஐந்து கிரத்தனை யானை முகத்தனை நம்பி மகட்டனை யான குழந்தை புண்டி வைத்தனை போற்றுமே என்று சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் வேண்டி இருக்கு வேண்டி இருக்கு வேண்டி இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி மகாசக்தி வாசுசக்தி பராசக்தி ஓம் சக்தி டிரைவர் நம்ம டிரைவர் ஓம் சக்தி டிரைவர். 1008 வந்ததையோ 60 வந்ததையோ 1008 வந்ததையோ 60 வந்ததையோ நாடகம் சிவமண்டி வேண்டாத தமிழை விட்டு தாண்டாத சன்மார்க்கம் இல்லாத மூளை வேண்டாத 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 என்ற கட்டுக்காங்கல்ல மாட்ட காலத்தில் மற்ற கண்டது வந்திருக்கா கண்டாத ஓடி மகனே ஓடி மைனேஜ் விட்டாங்கல்ல. அது யாரு அடுத்து வர்றது? குச்சிகளை ஓட்டிக்கொண்டு குச்சிக்காரி குச்சிக்காரி என்று பேசுகின்றன. குச்சிக்காரி மகனே இந்த கையில நிக்கிறேமே. தலையை ஆட்டிக்கொண்டு தரதரிமம் போல போல தலையை ஆட்டிக்கொண்டு தரதரிமம் போல போல ஐயோ 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 என்று வந்திருக்கின்றன. வண்டியில இருந்து விழுந்தவன ஐயோ ஐயோன்னு கத்துவாங்களே. ஐயோ ஐயோன்னு சொன்னானே அந்த வாகப்பட்டவன் அவன் தலையில கை வச்சதுன்னா புஷ்பமான அது மாதிரி பேசலாமா? மாலை போட்டுக்கொண்டு மறந்து பேசுவதற்கு வந்தானே 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 மாலை மாலைக்கு ஒரு நாள் போடுறது மாலை 2 நாள் போடுறது மாலை 5 நிமிஷம் போடுற மாலை 10 நிமிஷம் போடுற மாலை. இந்த மாலைக்கு பெருமை உண்டு பாதிச்சிருக்கானே. வாயை பிளந்து கொண்டு வடவடவண்டு பேசிக்கொண்டு வாயை பிளந்து கொண்டு வடவடவண்டு பேசிக்கொண்டு வாயடிக்கு வந்திருக்காய. வாயடியா கையடியா சொல்லடியா வெண்ணடியா அதான் விட்டுட்டேன். அதை விட்டுட்டேன். அது யாருங்க? 2 நாளாச்சு தப்பு. அது யாரு? ஏன் என்ன அங்கிட்டு கும்பிட்டு மசால் வடை சொல்லுப்பா. மேலோகத்தில் இருந்து நேர இப்படியே போய் திண்டுக்கல் பாலத்துக்கு நேரம் இருக்கிறது. யார இல்ல பார்க்க வாய்ப்பு இல்லை. அவர் தான் டூப்ளிகேட் நாரதர். ஏய், உண்மையான நாரதர் நான் தாப்பா. பொய் சொல்லாதீங்க. நாரதர்னா மல்லிகைப்பூ சுத்தி இருக்கிறவர் தான் நாரதர். மல்லிகைப்பூ சுத்தி இருக்கிறதா நாரதரா? நமோ நாராயண நமக. உங்க வாய் அப்படி வைக்காங்க, எனக்கு வேற மாதிரி தோணுது. ஆமா, பன்றி மலையிலே ஏறிக்கொண்டு பன்றி நின்று கொண்டு தவம் இருந்த இடம் பன்றி மலை அப்படின்னு இருக்காங்க. இவர்தான் இவரு எந்த ஊரு? வசனம் பேச தெரியல முண்டைக்கு. இவர்தான் திணையத்தூர் நாரதரா? நடுக்குடியிருப்பு நாரதர். நடுக்குடியிருப்பாரு. அது என்ன நடுக்குடியிருப்பு நாரதர்? நடுக்குடி போல தெரியல. நடுக்குடியிருப்பு தெரியாதா? மேலையும் கீழே விட்டு நடுவுல இருக்கிறவர். எந்த மேலை எந்த கிளையே? ஏய், மேலையும் கீழே. நீங்க பிரச்சனை தேவையில்லாம பிரச்சனை
இன்னைக்கு தான் அவன்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பாப்போம் சரக்கு இருக்கா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல. இப்ப தோட்ட நூத்தனை ஆயா பேர் வந்துச்சு சாமி சரக்கு விற்கல சாமி. கிடைக்கலையா நான் போய் கேட்டு பார்த்தேன். அழகு பாண்டி பேர்கிட்ட கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களே. பிளாக்ல இல்லையா? ஏன் எந்த சரக்கு நான் சொல்றேன்? நீங்க தானே சரக்கு பார்ப்போம் பையன். தமிழ் சரக்கு, தமிழ் சரக்கு. பேச்சாற்றல். ஒயின் ஷாப் சரக்குன்னு பார்த்தேன். அந்த சரக்கு கிடையாதுங்க. என்னது? அங்கே பேசுறீங்களா? புராணம் பேசுறீங்களா? கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு 18:48 கொண்டு வந்து. இந்த நேரத்தில் கிடைக்காத ஏ என்னையா பேசுறீங்க? யாரையா பேசுறீங்க? சரியா முக்கியமான தகவல் இல்லை எம்சியா இருக்கான். ஏய் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுப்பா? இந்த புராண ரீதியா பேசிக்கிட்டு இருக்கேன். புராண ரீதியாவா? என்ன சொன்னீங்க? யாரும் சொல்லுங்க. நான் தான் நாரதன். மேலோகம் பூலோகம் பௌர்லோகம் சூர்லோகம் தனலோகம் சத்தியலோகம் அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் தாராதலம் ஆகதலம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய சாமி நாங்க அரசல் சாமி அரசாச்சு இப்போதைக்கு தேவைப்படாது. அரச சாமானா? நீங்க அரசல் சாமி தானே சொன்னீங்க. ஈரல் 14 லோகத்தை சொல்றியா? நான் கூட கொல்லிமலை செட்டு வந்திருக்காங்க. ஆட ஐயா நீங்க நாரதன்? ஆமா. எங்க இருந்து வாங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககன மார்க்கம் வந்தேன். ககன மார்க்கம்னா? ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம்னா? அதான் ககன மார்க்கன்றேன். பறக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. யாரு? எங்களுக்கு என்ன பரப்பாரு சாமி. இப்ப கூட கொஞ்ச நேரத்துல பறந்து போயிருவாருப்பா பாருங்க. ஆட பாவியலா எங்க வந்ததுக்கு திருப்பி மேல வந்து பறந்து போங்க. போவோம், மேல போவோம், கீழே வருவோம், நடுவில் வரும், எல்லா உலகத்துக்கும் போவோம். நடுவுலையும் போவீங்களா? ஆமா. இப்ப நடுவுல தானே வந்திருக்கோம். மேல போயிட்டு மேல இருந்து இப்ப நடுவுல வந்திருக்கோம். இன்னும் அடியில கீழே போவோம். அடியில ஓரம் கீழே ஓரம் மேல ஓரம். சரி நீங்க நாரதம் இருக்கிறீங்க. ஆமா. மேல இருந்து வரீங்க இல்லையா? இப்ப நான் நாரதன்ட்டு நீ ஒத்துக்கிறல. நீ நாரதன் இருக்கேன், நான் ஒத்துக்கிறல. இப்ப உன்னை நான் நாரதன்னாக்க நான் எந்த வகையில ஒத்துக்கிறோம்னு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். சரி. ஆமா. ஒண்ணு வெற்றியா தோல்வியா? ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணு நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும், அதாங்க தோக்கணும். இல்லைன்னா தோக்கணும், நானே ஜெயிக்கணும். ஐயா இந்த இடத்துல நீங்க தோக்கணும், நாங்க ஜெயிக்கணும். சரி. இல்லைன்னா நாங்க ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். ஏய் சொன்னதை திரும்ப திரும்ப. ரெண்டுமே ஒண்ணுதானே? ரெண்டும் உண்மைதையா? அவருக்கு புரியாது. இனே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன குழப்பிடுவாங்க? குழப்ப தானே வந்திருக்கான். குழப்பி விடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. சரி இப்ப தோட்டம் யார் பேர் வந்துச்சு? தோட்ட நூத்துன்னு யாயா பேர் வந்துச்சு? தோட்டம் யார் பேர்? ஐயோ எங்க சொல்லி ஒரு கேள்வியாயா? நல்ல மண் உண்மையான நாரதம் தான் பேசியா? அருமையான கேள்வி கேட்டீங்க. எல்லாரும் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் பேசுவாங்க. ஆமா. ஆனா இந்த கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தை பத்தி பேசுறீங்க. அதுதான் அருமையான. ஒரு ஆளும் தான் பேசுறது. அற்புதமான கேள்வி. ஏன் தோட்ட நுத்து வந்துச்சு? ஏன் தோட்ட நுத்துன்னு பேரு கேட்கணும். அப்படி கேட்டிருக்கேன். பதில் சொல்ல. அருமையான கேள்வி. ஏன் தோட்ட நுத்து என்று பெயர் வர காரணம் என்ன? பேர் வர காரணம். ஆமா என்னுடைய நான் சொல்றேன். அங்கே கேட்டிருக்கேன். அங்கே கேட்டிருக்கேன். சரி. தோட்ட நுத்துன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா? நீ பயப்படாத, நான் இருக்கேன். நீ எதுக்கு பயப்படுற? நீ இருக்கிறதாண்டா பயமாவே இருக்கு. தோட்ட நுத்துன்னு சொல்லு. சும்மா அடிச்சு விடு. அடிச்சு விட்டுதான் இந்த நிலைமையில இருக்கேன். தோட்ட நுத்துன்னு அதே தோட்ட நுத்துன்னு தெம்பு கொடுக்குறானே. எத்தனை தடவை தோட்ட நுத்தும்? தோட்ட நுத்துன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா தோட்டத்துல இருந்து முத்து. தோட்டத்து ஏன் பேர் வந்துச்சு? தோட்டத்து அதுதான் அவனோட கேள்வி. அதுதான் தோட்ட நுத்துன்னு ஏன் என்ன கேள்வி கேட்டீங்க? தோட்ட நூத்துன்னு மண்டே பிறந்துடுவேன். கேட்ட கேள்வி ஒரு கேள்வி. நீ ஒரு சின்ன கேள்வியா கேட்டல. தோட்டம் நுத்துன்னு இது தெரியாம யாரா நாடத்துக்கு சொல்லுவாங்களா? எங்க பேசுவா? இதே தெரியாம திண்டுக்கல்ல 15 கிலோமீட்டர் சுத்துனா மேற்கு போறா கீப்பு போறான்னு தோட்ட நுத்துன்னு இருங்க. தோட்ட நுத்துன்னு ஏன் பேர் வந்துச்சு? எப்பதான் சொல்லுவாடா? இருங்க சொல்லுவான். சொல்லு அப்படின்னு சொல்லு. எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. பாதி பேர் கூட தெரியாம இருக்கலாம், பாதி பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஏன் எதை தொலைக்கிறா? தோட்டத்துக்கு என்று பேர் வர காரணம் என்ன? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆமா அப்படி கேட்கணும். ஆமா தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க. தோட்ட நுத்துன்னு ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? இப்ப
உங்க லூசாக்கத்தான் வந்திருக்கான். அடச். தோட்டத்துன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஏன் பேர் வந்துச்சு? உண்மையான நாரா இருந்தா சொல்றேன். தம்பி அழகுச்சா அவன் தான் கூட்டு அவன் ஏய் தோட்டத்துல ஊத்து தோண்டது ராசி தோட்டம் ஊத்து எப்படி கரெக்டா சொன்னேன். போய் அதுக்கு அளவாண்டு கேட்டிருக்கேன். ஏய் தோட்டத்துல ஊத்து ஊருந்துச்சா அதான் தோட்டம் ஊத்து. மற்ற இடத்துல எல்லாம் ஊறாத ஊத்து. அது கொஞ்ச நாள் தண்ணி ஊறல நாங்க போய் கை வச்சதுல ஊடுனது. ஏன்னா என்னைய பேச வர்றது எல்லாத்தையும் மறக்க வச்சு முடியலடா. மறக்க வச்சாலே வந்திருக்கான். தோட்டத்துக்கு விவரம் சொல்லணும்னு வந்திருக்கேன், எல்லாத்தையும் மறக்க வச்சு முடியலடா. அந்த சூரனாகப்பட்டவன் பார்வதி தேவியாகப்பட்ட சிவபெருமான இடத்துல போய் வரம் கேட்கிறேன். அப்படி வரம் கேட்கும் பொழுது என்ன சொல்றேன்? ஐயா பெண்ணால் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கிறேன். ஐயா சாவு வராம எவன்டா இருப்பா உலகத்துல, அந்த வரம் கொடுக்க முடியாதுங்கிறேன். இல்ல எனக்கு அந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் சொல்றேன் சரி கொடுத்துட்டேன் போ அப்படின்ட்டேன். போய் இவன் வரத்தை வாங்கிட்டு போய் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்ப தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானத்துல மறுபடியும் முறையிடுறாங்க. அப்ப பிரம்மனிடத்துல போய் முறையிடுங்கப்பா அப்படின்னு பிரம்மனிட்ட கேட்ட உடனே அப்பதான் அவர் சொல்றாரு பார்வதி தேவியாகப்பட்டவர் காளி அவதாரம் எடுக்க போகின்றார், காத்தாயி அவதாரம் எடுக்க போகின்றார். இந்த காத்தாயி அவதாரம் எடுக்கும் பொழுது அவன் வந்து அவன் அந்த அசுரனாகப்பட்டவனை அழிப்பான் அப்படிங்கிறது சொல்லி வரம் கொடுத்துட்டார். அது மாதிரி பூலோகத்துக்கு வந்து பெரிய தோட்டங்களை அமைத்து அந்த தோட்டத்துக்குள்ளே பார்வதி தேவியாகப்பட்டவள் காத்தாயி அம்மனுடைய அவதாரமாக உட்கார்ந்து தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கும் பொழுதுங்க அந்த தவம் இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவளுக்கு யாரு 7 முனீஸ்வரனை காவலாக வைத்தார். 7 முனீஸ்வரனை காவலாக வைத்து அந்த இடத்துல தவம் இருந்துகிட்டு இருக்கார். தவம் இருக்கும் பொழுது அசுரனாகப்பட்டவன் அந்த பெண்ணை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் சொல்லி தவத்தை கெடுக்கின்றான். தவத்தை கெடுக்கும் பொழுது அப்பதான் இந்த அந்தகாசுரனை அழிக்கிறதுக்காக அந்த பெண்ணாகப்பட்டவள் காளி அவதாரம் எடுத்து காத்தாயி என்ற உருவத்தில் வந்து நின்று அந்த 7 முனீஸ்வரர்களையும் அழிக்க சொல்கின்றார்கள். 7 முனீஸ்வரர்களின் உதவி கொண்டு அங்கே அழைக்கிறார்கள். அந்தகாசுரனை அழித்து அன்றை காளி அவதாரமாக எடுத்து காத்தாயி அவதாரமாக எடுத்து அந்த இடத்துல இருந்து இந்த தோட்டங்களை அழிப்பதற்காக தீயை பற்ற வைத்து விட்டான் அந்த அசுரனாகப்பட்டவன். தீ பிடிச்சி எரியுது. தீ பிடிச்சி எரியும் பொழுது எரிஞ்சு வைக்க பொருள் எரிஞ்சுன்னா நாங்க உசுர கொடுத்து படிச்சு சொன்னோமா இல்லையானே. ஏய் தோட்டத்துக்கு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்ப இவ்வளவு விவரங்கள் விஷயங்கள் இருக்கியா? ஐயா அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் தோட்டத்தை தீ பிடிச்சி எரிஞ்சுட்டான். அப்ப தோட்டம்னா தீ பிடிச்சி எரியாதா? அட தோட்டங்கள் அமைத்து அந்த தோட்டங்களை அதுல உட்கார்ந்து தவம் இருக்கும் பொழுது அந்த அந்தகாசுரனாகப்பட்டவன் தீயை பற்றி வச்சு எரிய வச்சு அந்த பார்வதேவனுடைய தவத்தை கலைக்கின்றான். தோட்டத்துல ஏதாவது பூண்டை பிடிச்சி தீயத்தான வந்து வைப்பாங்க. அப்ப தவத்தை தோட்டத்துல தீபத்தி இருந்துச்சு. யார் தோட்டத்துல இருந்துச்சு? காத்தாயி அம்மனாக பார்வதி தேவி அவதாரம் எடுக்கும் பொழுது அவதாரம் எடுத்து தவம் செய்யும் பொழுது அந்த அந்தகாசுரனாகப்பட்டவன் இந்த பெண்ணுடைய தவத்தை கெடுத்து அந்த தோட்டங்களை எல்லாம் தீப்பற்றி எரிகின்றான். தீப்பற்றி எரிகின்றது காத்தாயி அம்மனாகப்பட்டவள். அந்த காத்தாயி அம்மாகப்பட்டவள் முதலே நான் பதில் சொன்னேன். என்ன யாரு பாப்பாத்தி அம்மனாக இருந்தால் காத்தாயி அம்மனாக இருந்தால் இப்படிப்பட்ட தெய்வமாக இருந்து தோட்டங்கள் அமைத்து தவம் இருக்கும் பொழுது அந்தகாசுரனாகப்பட்டவன் அசுரன் வந்து தவத்தை கலைக்கிறான தீப்பற்றி எரிய வச்சு அந்த தவத்தை கலைக்கின்றான். அந்த தவத்தை கலைக்கும் பொழுது இவருடைய தவமாகப்பட்டது கலைந்து விட்டது. அப்ப அவர் சிவபெருமானை வேண்டும் பொழுது வருண பகவானே மழையாக வந்து பெய்து அந்த இடத்தை அந்த தீயை அணைத்தார்கள். அணைப்பதற்கு மறுபெயர் நூத்து அப்படின்னு சொல்வாங்க. இந்த தீயை நூத்துவதற்காக இந்த இடத்துல தோட்டங்கள் அழித்து நூத்துவதற்காக தோட்ட நூத்து அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது நம்ம பகுதியாகப்பட்டது. அப்படி பேர் வாங்கல மாநில அப்ப இங்க வா வேடச்சந்திரன் ஏன் பேர் வந்துச்சு? இது ஒரு கேள்வி. பேரச்சந்திரன் ஏன் பேர் வந்து ஏன் பேர் வந்துச்சு? அண்ணா ஏன்டா புண்ணாத ஒளியில நீ இருக்க தைரியத்துல நான் இருக்கேன். உனக்கு பின்னாடி இருக்கேன். பேரச்சந்திரன் ஏன் பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சுன்னா ஏன் பேர் வந்துச்சு? வேட்டை போனவனா சந்துக்குள்ள போயிட்டு தான் போனான். கோயில் கட்டி சாப்பிட்டு போனாச்சு. அம்மா மாதிரி 24ஆம் புலிகேசி. 24ஆம் புலிகேசா? படம் படம் அது எங்க மாமா வடிவில் நடிச்சிருக்காரு. அதுலயே அந்த புராணம் வருது. எங்க மாமா எங்க சித்தி வீட்டுக்காரரு. இப்ப ரெங்கமலைக்கும் திண்டுக்கல்லுக்கும் இடையில வேட சந்தியூர் முதல்ல பேர் இருந்துச்சு. வேட சந்தியூர் அப்படின்னு பார்க்க போனோம்னா வேட்டையாடக்கூடியவர்கள் கொம்புகள் யானைகள் மான்கள் இவங்களுடைய தோள்களை எடுத்து தந்தங்களை எடுத்து கொண்டாந்து சந்தையாக
சந்தையாக அமைத்து அந்த இடத்துல வியாபாரம் செய்தார்கள். அதனால ஆரம்பத்தில் வேட சந்தையூர் அப்படி இருந்துச்சு. அது மருவி 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 சந்தைகள் அமைத்து விலங்குகளுடைய தோள்களை விற்பனை செய்ததுனால இன்றைக்கு வேட சந்தூர் அப்படிங்கிற பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த இடம். அது போய் நீ சந்தில போடா அப்படின்னு இருக்கிய. அம்மா எங்க வேட்டை போடா போல சந்தில போய் ஒரு கட்டிங் சாப்பிட்டு போனா தான் சுறுசுறுப்பம் போக முடியும். சரி, ரெங்கமலைன்னு என் பேர் வந்துச்சு. ரெங்கமலைன்னு என் பேர் வந்துச்சு. ரெங்கமலை. ரெங்கமலையா? ஆமா, ரெங்கமலைன்னு என் பேர் வந்துச்சான். என் பேர் வந்துச்சு ரெங்கமலைன்னு என் பேர். அங்க ரெங்கன்னு ஒருத்தன் இருந்தேன். அதுல இருந்து பேசிக்கிட்டு திடீர்னு மழை வந்துருச்சு. அப்புறம் போய் ஊர்ல சொல்லிட்டான், ரெங்கம் ஊர்ல மலை மலை மலை, அதான் ரெங்கமலை ரெங்கமலை. அவன் சொன்னால ரெங்கம் சொன்ன மலை, ரெங்கம் சொன்ன மலை, ரெங்கமலை ரெங்கமலை ரெங்கமலைன்னு பேர் வந்தது. என்ன புராணத்துல மாத்தி மாத்தி பேசுறேன். என்ன ராமணேஸ்வரர்களுக்கு 1840 ரூபாய்க்கு புக்கு வாங்கினேன். 1840 ரூபாய்க்கு. இந்த புக்குல எல்லாம் இருக்காது. அம்மா அந்த புக்கு யாரும் தெரியாது, மட்டும் தெரியும். அப்படியா பேசுறது? ஏன்னா அன்றைக்கு ராமனுக்கும் ராமணேஸ்வரனுக்கும் சண்டை நடந்துச்சு. அதுல ஒரு அம்பை விட்டார் ராமணேஸ்வரன். அதுல மயங்கி எல்லாரும் விழுந்தார்கள். லட்சுமணே ராமன் எல்லாம் மயங்கி விழுகும் பொழுது ஆஞ்சநேயர் பெருமான் பார்த்தார். ஆஞ்சநேயருக்கு மறுபெயர் ரெங்கா என்று பெயர். அவர் என்ன செஞ்சார்? இமயமலைக்கு மூலிகை எடுப்பதற்காக சென்றார். எந்த மூலிகை எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாம இமயமலையை பெயர்த்து கொண்டு வந்தார். அந்த இமயமலையை பெயர்த்து கொண்டு வரும் வழியிலே அந்த மலையிலிருந்து ஒரு சில்லாகப்பட்டது கீழே விழுந்த இடம்தான் அந்த ரெங்கமலை அப்படின்னு சொல்வார்கள். ரெங்கன் கொண்டுட்டு வந்து ஒரு சில்லு விழுந்ததாக அதற்கு ரெங்கமலை என்று பெயர் வருவதற்கு காரணமாக இருந்ததா ரெங்கமலை. அணைப்பட்டின்னு என் பேர் வந்துச்சு. அணைப்பட்டி. சரி, மாணிக்கம் என் பேர் இருந்துச்சு. மாணிக்கம். ஆமா, நீங்க கேட்கணுமா? சரி, காலங்கள் யாரும் நீங்க ரசிக்கிற மாதிரி தெரியல. பிராணங்களை யாரும் ரசிக்கிற மாதிரி தெரியல. உனக்கு பேசணும்னா பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரும். இப்போ உன் பேர் என்ன? இந்த நாரதன் சொல்றீல, உண்மையான நாரதன் ஒத்துக்கா? ஏன் ஒத்துக்கிற? நீ பேசுறது சரியில்லை. ஏன்னா ஏன் பேசுறா சரியில்லை? எல்லாரும் தலையாட்டாங்க. ஆமா, இந்த இடத்துல நீ என்ன செய்யற? ஐயா இங்க வாங்க, நான் காவலும் பார்க்கலாம். நாரதம் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நான் இங்க சும்மா அண்ணாமத்துக்கு சாப்பிட வந்தேன். அப்படியா? அவரு அவன் வந்து அந்த இடத்துல புடுங்குறேன். என்னத்தை புடுங்குறியா? அப்ப நீ புடுங்கியா? களை புடுங்குறேன். களை புடுங்குறியல? எந்த கலையை புடுங்குறிய? பில்லு. பில்லு? அது பில்லு செதுக்குவது இல்ல, புடுங்குறது. பயிருக்குள்ள வந்து புடுங்குறது, தெலுங்கு பயிரில் இருக்கக்கூடிய கலையை புடுங்குறது. சரி சரி, இப்போ 2 பேரும் புடுங்கிற மாதிரி தெரியுது. புடுங்கி மாதிரி தான் தெரியுது. ஆமா, நான் 2 பேரும் புடுங்கினேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே நான் மருதமணி இதுவரையும் சந்திச்சது கிடையாது. இவரையும் இன்னும் நான் சந்திச்சது கிடையாது. 2 பேரும் இன்னைக்கு தான் ஒரே ஒரு தடவை தான் அவரை சந்திச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, கிடந்த வணக்கம். ஆமா, எல்லாரும் சொன்னாங்களே நீங்க 4-5 பொம்பளை கிட்ட போனீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லலாமா? மைக்க போட்டுக்கிட்டு 4-5 பொம்பளை கிட்ட போனோம். இல்லை, அவரை பேச விடுறேன். அவர்கிட்ட இன்னைக்கு தான் நான் சந்திச்சிருக்கேன். ஆமாம், நிறைய பொம்பளை கிட்ட போயிருக்கேன். ரம்பா கிட்ட போயிருக்கேன், ஊர்வசி கிட்ட போயிருக்கேன், மேனகாட்ட போயிருக்கேன், சரஸ்வதி கிட்ட போயிருக்கேன். மண்டே கொடுத்துட வாய முடுறேன். அவர் பேசட்டேன். அண்ணா, நீங்க போனதுல அந்த ஊர்வசி நல்லா தழுக்கு புழுகுண்டு பாக்கியராஜ் அடிச்ச பொம்பளை தானே? யோ, அதை இல்லையா, நடனம் மங்கையர் மேலோகத்தில் அங்க இருக்க பொம்பளை. அங்கே இருக்கிற பொம்பளை. இந்த அவங்க சொந்தக்காரருக்கு ஒருத்தர் நீளமா இருக்குங்களே. நீலமாவா? நீலமாவா? என் பாட்டேன் மகாவிஷ்ணு சொல்றீங்களா? பெருமாள். ஆமா, அவர் ஏன் கடல்லே படுத்து கிடக்காரு? அவரு எந்திரிச்சாருன்னா தண்ணி வந்துடும். அவர் எந்திரிச்சா தண்ணி வருமா, இல்ல அவர் பாம்பு எந்திரிச்சா தண்ணி வருமா? அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கு. எல்லாருக்கும் எந்திரிச்சாலும் தண்ணி வரல. ஏன் என்னதா பத்திரா பேசுறா? எந்திரிச்சாலும் தண்ணி வரல. அந்த புள்ளைய சொல்லுது. அண்ணே, ஏய் நீ என்ன சொல்ற? நான் என்ன கேக்குறேன்? அவர் கடல்ல பாம்பு மேல படுத்து கிடக்காருல, அவர் எந்திரிச்சா அவர் பாம்பு எந்திரிக்கும். அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். பாம்பு எந்திரிக்குமா? அவர் எந்திரிச்சாவே பாம்பு எந்திரிச்சிரும்ல. பாம்பு எந்திரிக்குமா? நீங்க பாத்தீங்களா? பாப்பல்ல. தண்ணி எந்தது? ஏய், எந்த பாம்பை சொல்றீங்க? பாம்பை கிளப்பி விட்டாரு. ஏய், முறுக்க பாருண்ட மண்டைய. அவர் படுத்து கிடக்குற பாம்பு. திருப்பார் கடல்ல கிடக்கிறாருல, ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. நானும் என்னைக்காவது எந்திரிக்கும் பாக்குறேன், எந்திரிக்கவே மாட்டேன். யாருக்கு? அந்த பாம்பு. இங்க வாய்ப்பே இல்லை. அவர் படுத்து கிடக்குற பாம்பு. அந்த பாம்பா? உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் இந்த பாம்பை பற்றி. ஆமா, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. என்ன இல்லைங்கிற? என்னமே ஆசையே இல்லைன்னா. மண்ணை வெறுக்கல மண்ணாசை வருத்தம், பெண்ணை வெறுக்கல பெண்ணாசை வருத்தம், பொண்ணை வெறுக்கல பொண்ணு ஆசைகள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு பூராமே அனுபவிச்சு முடிச்சுட்டு. பூராமே அறுத்துட்டீங்க. அறுக்கல, வெறுத்திருக்கு. எல்லாத்தையும் அனுபவிச்சு வெறுத்திருக்கு. எல்லாத்தையும் விட்டுனா அப்ப கைது அடிக்கிறியா? ஏய், கையில தாண்டா அடிக்கிறேன், கட்டை அடிக்கிறேன். ஏதாவது அவர் போய் கையை ஏய், உங்க பாட்டுக்கு அடிப்பீங்க. நான் என் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பேன்.
நினைச்ச நேரம் அடிப்பேன், வரும்பொழுது அடிப்பேன். நீங்களும் நம்ம குரூப் தானா? ஏய், எதை பேசுற நீ? சரி சரி சரி. ஏய், சரி சாமி, முற்காலத்துலயும் கல்யாணம் காட்சி. ஒரு நேரத்துல 52 மனைவிகள், 52 பொண்டாட்டி. என்ன செஞ்சீங்க? திருமணம் முடிச்சல 52 வரா? ஆமா. சரி, 52 கல்யாணம் பண்ணல, எப்படி போக்குவரத்து? ஒரு இடத்துல அப்படியே நிக்க வச்சு நான் பார்த்தேன்னா உடனே கற்போம். நீங்க எல்லாம், நாங்கெல்லாம் பார்த்தா கற்போம். ஏய், இங்க வா. சாமி பார்த்தாத்தே நம்மெல்லாம். குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். கூலி வாங்கலாம், ஆக்கிட்டுடா. அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன், அவனுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு 52 பொண்டாட்டி. சாமி பார்த்தாலே இப்படி வருமா? அவரை பேச விடுறா. டேய், அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன், அவங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. அப்படியா? நான் பார்த்தா கற்போம். நீங்க எல்லாம் நோட்டாங்கடா அவ. நான் பிறந்தது தண்ணிக்கு, நீங்க வந்தது நீங்க வந்து தண்ணிக்கு, தண்ணிக்கு. நாங்க சும்மாதான். நீங்க, நான் தொடையில பிறந்தேன். நாங்க இடையில வளர்ந்தோம். மரத்துல தீ பிடிச்சா, நடத்தி சட்டையில தீ பிடிச்சா, தட்டத்தி போர்ல தீ பிடிச்சா, கோர்த்தி புளியில தீ பிடிச்சா. ஏய், அந்த கூட்டி வந்தவன் ஏண்டா, நான் கூட்டிட்டு வந்தவன் என்னையே பார்த்து சொல்றியடா? இல்லைங்க, நீ கேட்ட கேள்வி பதில் சொல்ற. நீ கேட்ட கேள்வி இந்த புளியில தீ பிடிச்சா புளி பிளஸ் தீ. அப்படி அவன் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? கேவலம் நீங்க என்ன நினைப்பீங்க? இவன் கேவல கேள்வி என்ன படப்படன்னு சொல்ல முடியுமான்னு சரி, மரத்துல தீ பிடிச்சா மரத்து. சரி, இந்த இடத்துல என்ன செய்யறீங்க? அதையும் சொன்னேன். இல்ல, இப்ப இந்த இடத்துல சோனு சத்தம் கேட்டுச்சு. சோண்டி எடுத்தா தொருண்டி எடுத்தா. எங்க அதுக்கு சோனு தான் கேட்டுச்சு. இல்ல, கட்டடத்துக்கு அப்படி கேட்காது, கடற்கடல கேட்க. டேய், நான் கேக்குறது சத்தத்தை கேக்குறேன். உள்ள 2 பொங்கல். ஏய், உங்களா? ஊசு போயில வடை. என்ன வடி? இந்த வடை. ஏப்பிரியாட்ட உருண்டை வடை. ஏய், அது உளுந்த வடை, மெது வடை அது. சரி, இப்ப நான் தான் என்ன செய்யறேன்னா, சோனு சத்தம் கேட்டுச்சு. என்ன? ஐயா, உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பெண்கள் யார் யாரு? ஒண்ணு எங்க ஆள் இருக்கு, ஒண்ணு என் தங்கச்சி. அது என்ன, உங்க ஆளு யாரு, தங்கச்சி ஒண்ணு யாரு? எங்க ஆள்னா எங்க தோதுமாது. ஏண்டா, ஒரு புள்ளைய 2 பேர் வச்சிருக்கீங்களா? ஒரு வெள்ளி சனி, ஆ, நான் ஞாயிறு திங்க செவ்வாய் பூரேன். உனக்கு மட்டும் கூட நாளா? ஆள் கனமா இருக்காது. செய்வானா? ஆ, ஆ. கேளுங்க, அடி. சரி, இங்க வா. இங்க இன்னும் கொஞ்சோண்டு கேள்வி கேட்டுக்கிறேன். சாமி சாமி இன்னும் கொஞ்சோண்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சோண்டு கேட்டுக்கிறேன். இங்க வா. இப்ப உன் தங்கச்சின்னு சொன்னீல, உன் தங்கச்சி எங்கே வச்சிருக்கிய? காட்டுல. காட்டுல தான். தங்கச்சி மேல வந்து மேல? மேல எல்லாம் எது மேல? மரணி மேல. பரன் மேல. யார் தூக்கி விட்டது? நானே தூக்கி விட்டேன். அது இல்ல, மேல வச்சது யாரு? தங்கச்சி தூக்கிட்டா. மரணி தூக்கி விட்டா. பரன் மேல தூக்கி வச்சிருக்கிறிய. அண்ணாந்து பாத்தீங்களா எப்பாவது? பாப்பேன், நான் எப்பயுமே தங்கச்சி நல்லா இருக்கான்னு பாப்பேன். அண்ணாந்து பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சிச்சு? எப்பா நீ இருப்பா. என்னடா இது? ஏன் 2 பேர்ல யாராவது பதில் சொல்லுங்கடா. ஐயா, அண்ணே. அண்ணாந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சிச்சு? ஏய், அண்ணாந்து பார்க்கும்போது பரணியில போட்டு பழகாதான் தெரிஞ்சிச்சு. வேற ஒண்ணும் தெரியலையா? தெரியல, நானும் தெரியும். அப்ப ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியல ஒத்துக்கிட்டா சரி. ஐயா, இங்க வாங்க. சரி, இப்ப காவல் கேக்குறீங்க, 2 பேரும் நல்லா கேக்குறீங்க. இப்ப உன் கைவேச பிள்ளைய கூட்டி வரா. அந்த பிள்ளைய கூட்டி விடுற என்கிட்ட. என்ன திட்டு பண்ணா தெரியுமா? கூட்டியாந்து விடுங்கடா. அவன் அப்படின்னா என்னண்ணே? அவங்களுக்கு பட்டம் கொடுக்குற மாமாவை வைக்க சொல்றாரு. ஓ, டவுல் எம்மே. டவுல் எம்ஏ. மாமா டவுல். அண்ணே, வெள்ளையம்மா. ஏய், இது வள்ளியம்மாடா, அது கட்டபொம்மனாடா. என்னடா ஆமா. என்னடா நேராத்தே எனக்கு சாப்பாடு ஒரு வாய் சேர்த்து எடுக்கும்.
இசையமைப்பாளர் இளையராஜா எடுத்துட்ட